கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். உலக மக்கள் அனைவரும் இன்றைய தினம் பெரிய வெள்ளியாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த வருடத்திலே எத்தனையோ வெள்ளிக்கிழமைகள் வருகிறது. ஆனாலும் கூட வருடத்திலே ஒரு வெள்ளிக்கிழமை தான் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லி உலக மக்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு என்ன விசேஷம் என்று சொல்லி நம் அனைவருக்கும் தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். அது நிமித்தமாக பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைத்தது என்பதை கொண்டாடும் விதமாக நாம் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அருமையானவர்களே, லூக்கா 23:33 வசனத்திலே கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே இயேசுவையும் அவரது வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவைகளில் அறைந்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. 2 சிலுவைகளுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். குற்றவாளிகளைப் போல அவர் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி நாம் முந்தின வசனங்கள் மூலமாக நாம் அறியக்கூடும். முதலாவது, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையை மீட்பின் சிலுவை என்று சொல்லலாம். அவர் மீட்பதற்காக, நம்மை பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்தனாலே அந்த சிலுவைக்கு மீட்பின் சிலுவை என்று சொல்லி நாம் பெயர் கொடுக்கலாம். 2 கள்ளர்களில் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றவர்களோடு சேர்ந்து, அந்த யூத ஜனங்களோடு சேர்ந்து அவரை நிந்தித்தான், பரிகாசம் பண்ணினான். அப்படிப்பட்ட அந்த சிலுவையை நிராகரிப்பின் சிலுவை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவன் ஆண்டவரை நிராகரித்தான், அவனை பேசினான், இவ்வளவோ காரியங்களை செய்தார். ஆகையினால அது நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலுவையாக காணப்பட்டது. அடுத்ததான ஒரு சிலுவை, ஒருவன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தவர்கள் சொல்லி தன்னை தாழ்த்தி தன்னுடைய தகுதியின்மை உணர்ந்தவனாக அவன் ஆண்டவரத்திலே கேட்கிறான். பாருங்க, அது அர்ப்பணிப்பின் சிலுவை என்று சொல்லி நாம் சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த 3 விதமான சிலுவைகள் இருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடியதான அந்த மீட்பின் சிலுவையை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் தியானிக்க முடியும். இது இந்த புதிய ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த காரியம் பழைய ஏற்பாட்டிலே கூட நிழலாட்டமாக நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது அநேக தவறுகளை செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை கொள்ளிவா சிற்பத்தினாலே அவர்களை தண்டித்தார். அதே சமயத்தில் அவர்கள் அநேக பேர் மாண்டு போன போது மோசையிட சொல்றாரு, ஒரு வெங்கல சிற்பத்தை நீ பூண்டு பண்ணிவை, அதை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் நல்ல சுகமடைவார்கள் சொல்கிறார். அதே போல அன்றைக்கு வெங்கல சிற்பம் எல்லார் மத்தியிலும் தூக்கப்பட்ட போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பெரிய வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நாம் கொண்டாடுகிற அந்த நாளிலே அவர் சிலுவை மரத்திலே நமக்காக தூக்கிலிடப்பட்டார். அவர் சிலுவையிலே தூக்கிலிடப்பட்டதுனாலே பாருங்க, அந்த சிலுவையிலே அவர் நமக்காக விலைக்கிரயமாக அவர் செலுத்தினார். ரத்தத்தை விலைக்கிரயமாக நமக்காக அவருக்கு செலுத்தினார். அவருடைய உயிரையே கொடுத்தார், அவர் ரத்தத்தையே கொடுத்தார், அவருடைய எல்லா விதமான அவருடைய உருவத்தையுமே நமக்காக அவர் கொடுத்து விட்டார். அதுபோல அடுத்தது பாருங்க, நம்மை பாவ குழியிலிருந்து தூக்கி விடுவதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். நம் பாவங்கள்ல பலவிதமான பாவங்கள், எத்தனையோ பாவங்கள் இருக்குது, மறைமுகமான பாவங்கள் கூட இருக்குது. அப்படிப்பட்ட பாவங்கள் இருந்து நம்மை தூக்கி விடுவதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பாருங்க, ஆண்டவருக்கு அந்த இயேசுவானவர் சிலுவையில இறப்பதற்கு உள்ளதாக ஆண்டவர்கள் நேரடியாக பேசுவதற்காக பலவிதமான சீர்திருத்தங்கள் இருந்தார்கள், பலவிதமான ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு ஒரு சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ந்தபோது அந்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்ததினாலே நாம் ஆண்டவரோடு பிதாவோடு நேரடியாக பேசக்கூடிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகையினால் தான் இந்த சிலுவையானது மிகவும் புனித சின்னம் என்று சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 6:14 பவுல் அப்போஸ்தலன் சொல்வார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறெண்டையும் குறித்து மேன்மை பாராட்டாக இருப்பேனாக சொல்கிறார். ஆக சிலுவை என்பது ஆண்டவர் சிலுவையில இறப்பதற்கு முன்னதாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில இறப்பதற்கு முன்னதாக அது ஒரு அவமான சின்னமாக, ஒரு பரிகாச சின்னமாக, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத அல்லது அவர்களெல்லாம் மற்றவர்களால மதிக்கப்படக்கூடாத ஒரு சின்னமாக இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில மரித்தாரோ அன்றைக்கு ஒரு ஜெய சிலுவையாக அது மாறினது. ஆகையினால்தான் இன்றைக்கு நாம எதற்கெடுத்தாலும் சிலுவையை போடுகிறோம். நெத்தியில சிலுவை போடுகிறோம். ஏன்னா ஆபரணங்கள் அணிகிறவர்கள் தன்னுடைய ஆபரணங்கள்ல கூட சிலுவையாக நம்ம என்ன வாங்கிக்கிறோம். அதனால அந்த சிலுவை குறித்து நம்ம எப்போதும் மேன்மை பாராட்டத்தக்கதாக இருக்கும். அந்த பெரிய வெள்ளிக்கிழமையில அவருடைய 7 வசனங்கள், சிலுவையில் பூத்த 7 அந்த வசனங்களை 7 பூக்கள் என்று சொல்வார்கள். அந்த 7 பூக்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நடக்கணும், மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நடக்கணும். அதுபோல ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் பூக்களாக நமக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வருஷத்துல ஒரு நாள் வந்தாலும் கூட தினமும்
நாம் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய அந்த இறப்பை நமக்காக அவர் சம்பாதித்து வந்த அந்த சொத்தை நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு தகுதியானவர். அப்படின்னாலே பெரிய வெள்ளி என்பது வருஷத்தில் ஒரு வெள்ளி அல்ல, எந்நாளும் நம்முடைய வாழ்க்கையை நினைக்கக்கூடியதாக இருக்கத்தக்கதாக நாம் எப்போது வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆம்.